All right. நான் ஒரு சிங்கிள் வேர்ட்ல சொல்லணும். என்ன என்ன இது கோதுமை நான்னாக்கா என்ன இங்கிலீஷ்ல? I, ஐ. ஆல் ரைட். நாம், we, தி. நீ, you, நீங்கள். you, அவன், he, அவள். she, அது, it, it, அவர்கள். they. that, தே. எஸ் விவேக். எனக்கு கரெக்டா சொல்லுங்க, ஒரே வார்த்தையில சொல்லணும். என்னை விவேக். sir, I, எண்ணெய் எண்ணெய். ஐ me, எப்பயாவது me, யூஸ் ஆகும். ஆனா வந்து எண்ணெய்க்கு முக்கியமான வார்த்தை ஒரு வார்த்தை இருக்குது. எஸ் me, sir. விவேக். நீ. எங்களை. We, sorry, our, அவர். கேர்ஃபுல் கேர்ஃபுல் கேர்ஃபுல். இந்த உன்னை you, பாருங்க. நீ யூ, நீனாலும் யூ தான், உன்னைனாலும் யூ தான். பார்த்துக்கணும். தமிழ்ல வெவ்வேறு வார்த்தை இருக்கு. உங்களை. you, இப்ப பாருங்க 4 வார்த்தை. நீனாலும் யூ, நீங்கள்னாலும் யூ, உன்னைனாலும் யூ, உங்களைனாலும் யூ. ஆனா 4 டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் தமிழ்ல இருக்கு. அது முக்கியமா பார்த்துக்கணும். அவளை. him, ஹிம். இதுக்கும் வேற வேற மீனிங் இருக்கு. நம்ம பார்க்கலாம். அவளை. her, her, அதனை. it, வெறும் இட்டு தான். நல்லா பாருங்க. அதுக்கும் இட்டு தான், அதனைக்கும் இட்டு தான். தமிழ் ஆனா வேற. அதனைங்கிறது வேற, அதுங்கிறது வேற. அவர்களை. them, தேம். வெரி குட். இப்ப திருப்பி விவேக்கே பிடிச்சிருவோம். என்னிடம். ஒரே வார்த்தையில சொல்லணும். my, வராது. I, என்னிடம். என்னை சொல்லிட்டீங்க, என்னிடம் me, சொல்லிட்டீங்க. sir. மீதான். என்னை, என்னிடம், எனக்கு எல்லாமே மீதான். Me, அதுதான் நம்ம பார்த்துக்கணும். அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்கணும். வெரி குட் வெரி குட். எங்களிடம். our, உன்னிடம். your, உன்னிடம் 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 உன்னிடம். you, எல்லாமே யூக்கு அத்தனை மீனிங் இருக்கு பாத்துங்க. உங்களிடம். you தான் sir. வெரி குட். அவனிடம். him, அவளிடம். her, her, அதனிடம். it, இட்டுதான். இப்ப பாருங்க. அவர்களிடம். தான். them, இதுல என்னன்னா ஒரே மீனிங் வந்து, இப்ப மீன் சொன்னீங்கன்னா சில இடத்துல எண்ணெய் போடுவீங்க, சில இடத்துல என்னிடம் போடுவீங்க, சில இடத்துல என்னுடைய போடுவீங்க. இதுதான் நீங்க தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் கரெக்டா இங்கிலீஷ்ல பேசுறப்ப நீங்க உடனே மாற்ற வேண்டிய விஷயம். இதுதான். வெரி குட். ஏஎம் சார். என்னுடைய. மை, மை. வெரி குட். எங்களுடைய. அவர், வெரி குட். உன்னுடைய. யுவர், இதுல பாருங்க. இந்த அவர் இங்க பாருங்க. அவர்னா எங்களைன்னு குறிக்கலாம், எங்களிடம் குறிக்கலாம், எங்களுடையன்னு குறிக்கலாம். எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. தமிழுக்கு தனித்தனி வார்த்தை இருக்குது, ஆங்கிலத்துக்கு கிடையாது. உங்களுடைய. யுவர் தான் சார். வெரி குட். யுவர் ரெண்டுத்துக்குமே இங்கிலீஷ்ல ஒரே வார்த்தை. அவனுடைய. ஹிஸ், வெரி குட். அவளுடைய. ஹர், இந்த இடத்துல பாருங்க. அவளிடம்னாலும் ஹர் தான், அவளுடையனாலும் ஹர் தான், அவளுக்குன்னாலும் ஹர் தான், அவளைனாலும் ஹர் தான். ஆனா ஹிம்முன்னு இங்க வந்து ஒரு வித்தியாசமான வேர்டு இருக்கு பாருங்க. ஆண்களுக்கு வந்து வேற ஒரு வார்த்தை இருக்குதுங்க. ஹிம்முன்னு வந்து ஹிஸ்ஸா மாறுது. ஆனா பெண்ணுக்கு வந்து அவளை, அவளுடைய, அவளுக்கு, அவளு எல்லாமே ஒண்ணுதான். சோ அந்த மாற்றம் இல்லை. அதனுடைய. இட்ஸ், ஐடி வெறும் எஸ் தான் எஸ் தான் சார். எஸ், எஸ், போடக்கூடாது. அப்பாஸ்ட்ரோபி போட்டா வேற மீனிங். எஸ். ஐடிஎஸ் வந்து அப்பாஸ்ட்ரோபி. வெரி வெரி குட். அவர்களுடைய. தெம், there, சார் சார். தேர் ஒரு மாறிக்கும். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மாறுது. அந்த மாற்றத்தை கரெக்டா உணர்ந்துட்டா போதும். சோ இது வந்து ஆங்கிலத்துக்கே உரித்தானது. குறைச்ச வார்த்தைகளை வச்சு எல்லாத்தையும் கவர் பண்ணுவாங்க. தமிழ்ல நிறைய வார்த்தைகள் உண்டு.
வெரி குட். விவேக், என்னுடையது. Mine. ஸ்பெல்லிங். M-I-N-E. வெரி குட். மைன். நம்முடையது. Ours. Ours. அவர்ஸ் அப்போஸ்டில் போட்டக்கூடாது. அவர்ஸ். உன்னுடையது. Yours. Yours. வெரி குட். உங்களுடையது. Yours. ரெண்டுத்துக்கும் ஒண்ணுதான். அவனுடையது. His. His. ஹிஸ் பாருங்க. Yes. அவனுடையதுனாலும் ஹிஸ் தான், அவனுடையனாலும் ஹிஸ் தான். ஏன்னா எஸ்ல முடியறதுனால அது மாற்றம் இல்ல. இதுல வித்தியாசம் வருது பாருங்க. அவனுடையது மாதிரி Hers. Us. Hers. இந்த இடத்துல Hers. எஸ். அதனுடையது It's. ஒரே வார்த்தை தான். அதனுடையக்கு ஒரே வார்த்தை தான். அதனுடைய தமிழ்ல 2 வார்த்தை இருக்கு தனித்தனியா, இங்கிலீஷ்ல இல்ல. அவர்களுடையது. Dash. Theirs. Theirs. வெரி குட். இங்க பாருங்க, முக்கியமா இது பார்க்கணும். நானே. Myself. மைசெல்ஃப். நாங்களே. ourselves, Ourselves. இப்ப என்ன Ourselves. Plural form. ப்ளூரல்ல போட்டுக்கணும். அவர் செல்ஃப் எஃப் பதில் விஎஸ் ஆட் ஆயிடும். வெரி குட். ஆட் ஆயிடும். உன்னுடையது. இப்ப Yourself. நீயே. Singular form. yourselves, Yourself. Singular form. வெரி குட். Yourself. Yourself. yourself, Selves. Plural form. வெரி குட். Himself. Himself. வெரி Himself. நைஸ். வெரி நைஸ். herself, செல்ஃப். itself, Itself. Itself. Themselves. இந்த இடத்துல themselves, themselves, தெம்செல்ஸ் வரும். தெம்செல்ஸ்ல வெரி குட். அருமையா சொன்னாங்க. Themselves. தெம்செல்ஸ்னு போடுங்க. Plural form. சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த வித்தியாசத்தை நமக்கு இது பேசிக்ஸ் இது தெரிஞ்சாலே ரொம்ப சூப்பரான விஷயம். இதுதான் ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இது பண்ணலாம்னு பார்த்தேன். சூப்பர் சூப்பர். விவேக், நீங்கள் நன்கு இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். ஒரு இமெயில்ல, ரிட்டர்ன்ல, லெட்டர்ல எழுதுறப்ப, ஒரு கிளையண்ட்டுக்கு எழுதுறோம், Okay. இல்ல யாருக்காவது எழுதுறப்ப, ஃப்ரெண்டுக்கு எழுதுறப்ப இது சொல்லுவாங்க. நீங்க Sir, நல்லா I think you are fine, sir. ஐ ஹோப் போடுங்க. ஐ ஹோப் போடுங்க. I hope you are well, you are fine. நன்கு இருக்கிறீர்களுக்கு எப்படி? ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். You are doing very well. well. You are I very well. hope you are doing well, You are Doing doing well. you are doing well. இது நம்ம அப்படியே தமிழ் படுத்தக்கூடாது. இந்த வாக்கியங்களை அப்படி அப்படியே யூஸ் பண்ணணும் இங்கிலீஷ்ல. தமிழ் எப்படி நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். ஐ ஹோப் இது பிரெட்டி ஸ்டாண்டர்ட். இது அப்படியே நீங்க எடுத்துட்டு போயிடலாம். நமது கடைசி சந்திப்பை தொடர்ந்து எழுதுகிறேன். இது ஒண்ணும் இல்ல. I am writing, ஐ I ஆம் am writing, வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க. ஐ ஆம் ரைட்டிங்னு ஆரம்பிச்சு I am writing டு போட்டிருக்கீங்க. டு அந்த I am writing infinitive to my follow up lo- follow up on our last meeting. I am writing to follow up on our last meeting. ஒண்ணும் இல்ல, ஃபாலோ பண்றது தான் இந்த தொடர்ந்து தொடர்ந்து தொடர்றது. Follow up. I am writing to follow up. I am writing to do this. I am writing to do that. So இந்த ஒரு விஷயத்தை கரெக்டா நம்ம பாத்துக்கணும். follow upனா தொடர்ந்தாங்க சார். ஃபாலோ அப்னாக்க ஃபாலோ பண்றது, அதுக்கு தொடர்ச்சியா ஒரு ஆக்ஷன் நம்ம எடுப்போம். அதுதான் தமிழ்ல வந்து பெர்ஃபெக்ட்டா வராது, இங்கிலீஷ்ல வந்து கரெக்டா வரும். ஐ அம் ரைட்டிங் டு ஃபாலோ அப் ஆன் அவர் லாஸ்ட் மீட்டிங்னு சொல்லுவாங்க. ஒரு கார்பரேட்ல இது வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. விவேக், இணைக்கப்பட்டுள்ள ஆவணத்தை காணவும். அதாவது இணைக்கப்பட்டுள்ள ரெண்டுத்துக்கும் ஒரே இதே வச்சுக்கலாம். இணைக்கப்பட்டுள்ள ஆவணத்தை காணவும். See the attached file. ப்ளீஸ் போட்டுங்க. Find the attached file. ப்ளீஸ் போட்டுங்க. ப்ளீஸ் Find the attached file. Please the டாக்குமெண்ட் போடுவாங்க. attached document. Please find The attached document. please Find the attached document. Please that. அவ்வளவுதான். Please ஸ்டாண்டர்ட் Find the attached document. ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்ல ப்ளீஸ் ஃபைண்ட் த அட்டாச்ட் டாக்குமெண்ட். இதுல சின்ன சின்ன வேரியேஷன் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். இன்னைக்கே பார்க்க போறோம். சார் இப்படி கூட சொல்லலாமா சார்? ப்ளீஸ் கோ த்ரூ அட்டாச்டு
go through the attached document. Yes, sir, sir. Go through the attached. Go through the சார் ப்ளீஸ்க்கு பதிலா கைண்ட்லி ஃபைல் சார், ப்ளீஸ்க்கு பதிலா கைண்ட்லி போடலாமா சார்? கைண்ட்லி ஃபைல் த அட்டாச்ட் கைண்ட்லி டாக்குமெண்ட். போடலாம். ப்ளீஸ்ங்கிறது இன்னும் ஹம்பிளா இருக்கும். கைண்ட்லிங்கிறது அந்த ஹியூமிலிட்டி குறைச்சலா இருக்கும். அவ்வளவுதான். அந்த அந்த இன்னும் கொஞ்சம் நம்ம இன்னும் மரியாதை எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னா ப்ளீஸ், கொஞ்சம் குறைச்சு கொடுக்கணும்னா கைண்ட்லி. உங்கள் கருத்தை, இது ரொம்ப முக்கியமானது பார்க்கணும். I want to know your feedback. இப்ப I would like போடுங்க. I would like to know your feedback. I would like to பாருங்க, கோரன்னு போட்டிருக்காங்க. கோர. இப்பதான் ஒரு வார்த்தை பார்க்கணும். ரெக்வஸ்ட் போடுங்க. Request. Your feedback. நீங்க ரெக்வஸ்ட் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். I would like to request Your feedback. அவ்வளவுதான். அப்போ அந்த லாங்குவேஜ் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அது பொதுவா இந்த வெஸ்டர்ன் பர்சன்ஸ்க்கு நீங்க பேசுறப்ப அந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்றப்ப அது நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, ஏன் உங்கள் உடனடி பதிலுக்கு நன்றி. Thanks for your immediate reply. ரைட். இப்ப பாருங்க, அந்த பதில் வந்திருந்ததுன்னா இமிடியேட் ரிப்ளை. இது பாருங்க, இப்ப தேங்க்ஸ் போடுங்க. ஃபார் யூ நீங்க எப்படி வேணாலும் போடலாம். இமிடியேட் போடலாம், குயிக் ரிப்ளை போடலாம். இந்த பாருங்க, ப்ராப்பரான வார்த்தை ஒண்ணு இருக்கு. Prompt reply. Prompt. அதுக்குரிய டயத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம ரிப்ளை பண்ணுது. தேங்க்ஸ் ஃபார் யுவர் ப்ராம்ப்ட் ரிப்ளை. நீங்க சொன்ன இமிடியேட் ரிப்ளை போடலாமா? போடலாம், தப்பு கிடையாது. Yes, sir. தப்பு கிடையாது, நத்திங் ராங். சார் இந்த ப்ராம்ப்ட்க்கு தமிழ் மீனிங் சார் உடனடியாக பதிலளித்திருக்காங்க சார். ப்ராம்ப்ட்னாக்கா கரெக்டா Correct செய்யறது. நம்ம ரொம்ப அதிகமாவும் எடுத்துக்கல, குறைச்சலாவும் எடுத்துக்கல. ப்ராம்ப்ட்னா 8 மணி கிளாஸ்ல 8 மணிக்கு கரெக்டா வந்தா ப்ராம்ப்ட். ப்ராம்ப்டா வந்துட்டான்னு சொல்றோம் இல்லைங்களா சார்? ப்ராம்ப்டா வந்துட்டாங்கன்னா அந்த நேரத்துக்கு வர்றது. நேரத்துக்கு பதில் சொல்லிட்டீங்க, நான் உடனே பதில் வரணும்னு எதிர்பார்த்தா நீங்க கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறது ப்ராம்ப்ட்ங்க. இமிடியேட் போடலாம், குயிக் போடலாம். குயிக் ரிப்ளை. ப்ராம்ப்ட்ங்கிறது ஒரு ப்ரொஃபஷனலா உள்ளது, நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வெரி குட். இது கொஞ்சம் இது எப்படி கோதைமை எப்படி நீங்க கொண்டு வரீங்கன்னு பாக்குறேன். மாற்றங்களை பற்றி உங்களுக்கு அறிவிக்க நான் எழுதுகிறேன். I am writing, sir. I am writing. I am writing. I am writing. அப்படிதான் ஆரம்பிக்கணும். வெரி குட், Yes, yes. வெரி குட் ஸ்டார்ட். I am writing. I am writing too. I am writing about that changes. இப்ப நீங்க ரைட்டிங் I writing to inform you. வெரி குட். இப்ப பாருங்க, இங்க செட் பண்ணிட்டீங்க பாருங்க. I am writing to inform you About the changes, about sir. the changes. அவ்வளவுதான். எபோட்டுக்கு அப்புறம் நீங்க டிட்டர்மைனர் போட்டு தீய உள்ள கொண்டு வந்துறீங்க. சூப்பரா I am பண்ணிருக்கீங்க. writing to inform you about the changes. இப்படிதான் இது பண்ணும் விவேக். இப்படிதான் கொண்டு வரணும். நீங்க தமிழ் இங்கிலீஷும் அப்படியே தலைகீழ இருக்குது. I am writingன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம், தமிழ்ல கடைசியா போகுது நான் எழுதுகிறேன்னு. அப்படிதான் இருக்கும். நம்ம கரெக்டா கொண்டு வரணும். நீங்க பிராக்டிஸ்ல ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்துருவீங்க. I am writing. I am writing சொன்னாலே இன்ஃபினிட்டிவ் வெர்ப் வரும். டு இன்ஃபார்ம். ஆப்ஜெக்ட் வரும். யூ அபவுட் ப்ரொபோஷன் வரும். தி டிட்டர்மினர் வரும். சேஞ்சஸ் வந்துச்சு பாருங்க. நீங்க கிராமர் இதெல்லாம் எப்படி சார் ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வரது? எப்படி சார் பண்ண எனக்கு எந்த மாதிரி சார் பிராக்டிஸ் பண்ணது? சொல்லுங்க. இந்த மாதிரி ட்ரெயின் ஆகுறதுக்கு எந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க? ஒரு 1000 வாக்கியம் எடுத்து நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். இது நம்ம 20வது வாக்கியம் பார்த்தோம்னா 150 வாக்கியம் கழிச்சு திருப்பி அதே ஃபார்மேட்ல வரும். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் மாறி இருக்கும். இன்னைக்கே நம்ம ஒரு 50 வாக்கியம் பாக்குறோம்னா நிறைய இது நம்ம ஃபார்முலேட் பண்ணது அப்படியே இருக்கும். சின்ன சேஞ்ச் தான் வரும். இப்ப பாருங்க, உங்கள் கலந்து கொள்ளுதலை உறுதிப்படுத்தவும். Please confirm your participation. இப்ப பாருங்க, ப்ளீஸ் கன்ஃபார்ம் உறுதிப்படுத்த ஃபர்ஸ்டே வந்துச்சு பாருங்க. கன்ஃபார்ம் நீங்க ப்ளீஸ் போடலனாலும் கன்ஃபார்ம்ல இருந்து ஆரம்பிக்கலாம். கன்ஃபார்ம் யுவர். இங்க பாருங்க, படுத்து கலந்து கொள்ளுதலைன்னு நவுன். அது நவுனை கொண்டு வரப்ப அழகா பார்ட்டிசிபேஷன் வந்துச்சு பாருங்க. பார்ட்டிசிபேஷன் அருமையா சொன்னாங்க பாருங்க. இப்ப பாருங்க, இந்த இடத்துல வேரியேஷனை பாருங்க. ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் அவைலபிலிட்டி போடலாமா? Yes, sir. அதே இங்க பாருங்க, ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் அட்டெண்டன்ஸ் போடலாமா? போடலாம் சார். அவ்வளவுதான். அட்டெண்டன்ஸ் நவுன் தான், அவைலபிலிட்டி நவுன் தான், பார்ட்டிசிபேஷன் நவுன் தான். அந்த ஏரியால ஒரு நல்ல கரெக்டான நவுன் உட்காரணும்.
அது ஒரு நவுனா இருக்கலாம், 2-3 வேல்யூ கூட வரலாம், ஏதாவது ஒண்ணுதான் நீங்க போடணும். அவ்வளவுதான் முடிஞ்சது. சோ இப்ப விவேக் கேட்ட கேள்விக்கு இன்னொரு பதில் வந்து என்னன்னா, திருப்பி திருப்பி நம்ம பிராக்டிஸ் பண்ணோம், அந்த சுச்சுவேஷனை கொண்டு வரணும், கொண்டு வந்து நம்ம இது பண்ணணும். அதே மாதிரி இன்னொருத்தவங்க பேசுறப்ப உன்னிப்பா கவனிக்கணும். நம்ம இவ்வளவு ஆயிரக்கணக்கான வாக்கியங்களை ரன் த்ரூ பண்றோம், இவரு பேசுற இந்த வாக்கியத்தை நம்ம ரன் த்ரூ பண்ணணுமா? ஏன்னா நிச்சயம் பண்ணுவோம். நீங்க எல்லா வெரைட்டி எல்லாத்தையும் உள்ள கொண்டு வரணும். ஏன்னா பார்ட்டிசிபேஷன் ஒரு வார்த்தை இருக்கலாம், எனக்கு அவைலபிலிட்டின்னு தோணலாம், ஏஎம்எஸ்ஆருக்கு அட்டெண்டன்ஸ் தோணலாம், தப்பு கிடையாது, எல்லாமே க்ளோஸ் வேர்ட்ஸ் தான். ஆனா இந்த ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் பார்ட்டிசிபேஷன் அவைலபிலிட்டி அட்டெண்டன்ஸ் இந்த ஸ்ட்ரக்சர் மாறாது. ஸ்ட்ரக்சர் தான் கிராமர். ஸ்ட்ரக்சரை மாத்தவே கூடாது. மாத்தினா தப்பாயிடும், இல்லைன்னா புரியாம போயிடும், இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில வந்து சரியா பண்ணாம விட்டுரும். இப்ப பாருங்க, பதில் அளிப்பதில் ஏற்பட்ட தாமதத்திற்கு மன்னிப்பு கேட்கிறேன். Sorry for the I delay. am asking, sir. இல்ல அப்படி இப்ப I am கேட்ட apologizing. சார் கேட்டது வந்து ஒரு நியாயமான கேள்வி. நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் எப்ப ஞாபகம் வச்சுங்க விவேக், நான் I am apologizing. அப்படின்னு படிக்கலாம். I apologize. ஐ அப்பாலஜைஸ். அவ்வளவு, இந்த 2 வார்த்தை தான். நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீங்க எனக்கு மன்னிப்பு கொடுங்க. மன்னிக்கவும்னா நீங்க கொடுங்க, நீங்க மன்னிக்க. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னா நான் மன்னிப்பு கேட்கிறேன், ரெண்டும் ஒண்ணுதான். நீங்க என்ன மன்னிச்சாக்க மன்னிக்கவும், நான் மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கேட்கறது. ஐ அப்பாலஜைஸ் அப்படி ஸ்டார்ட் பண்ணிருங்க. நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு முடிக்கிறாங்க தமிழ்ல. இங்கிலீஷ்ல ஐ அப்பாலஜைஸ் ஆரம்பிக்கணும். For late reply. For late reply. அப்பாலஜைஸ்க்கு அப்புறம் இந்த For ப்ரொபோசல் the late reply. For late reply. லேட் ரிப்ளை என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார் தி டிலேன்னு ஒரு நவுன போடுவாங்க. In response. In responding. ஐ அப்பாலஜைஸ் ஃபார் த லேட் ரிப்ளை அப்படின்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனா ஐ அப்பாலஜைஸ் ஃபார் த ஃபாருக்கு அப்புறம் லேட் போட மாட்டாங்க. ஜெனரலா ஃபாருக்கு அப்புறம் நவுனை கொண்டு வருவாங்க. இங்க டிலேங்கிறது நவுனு, வெர்ப் இல்ல. இது சார் இது புரியுது இல்லைங்களா? இது நவுன் தான். ஏன்னா இந்த நவுனுக்கு டிட்டர்மினர் உட்காந்துருக்கு. ஸோ இந்த ஐ அப்பாலஜைஸ் ஃபார் த டிலே பின்னாடி வரும் பாருங்க, நிறைய அப்பாலஜைஸ். இந்த டிலேக்கு பதில் வேற வார்த்தை வரும், வேற கான்டெக்ட் வரும், வேற பொசிஷன் வரும், அவ்வளவுதான். அதை நம்ம பார்க்க போறோம். அப்பாலஜைஸ் ஃபார் த டிலே இன் ரெஸ்பான்ஸ். இந்த ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா, அடிச்சு ரிப்ளை போடுங்க. ஐ அப்பாலஜைஸ் ஃபார் த டிலே இன் ரிப்ளைனாலும் ஓகே. இந்த ரிப்ளை இங்க வேர்ப் கிடையாது, நவுனு. புரியுதுங்களா? ஃபார் ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறம் த டிலே நவுனு, இன்னுக்கு அப்புறம் ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறம் நவுன் வந்து உட்காருமா, அழகா வந்துருச்சு பாருங்க. கோதை மேம் இது புரியுதுங்களா? Yes sir. இது பக்காவா, இதுதான் மெயின். இதை வச்சு நீங்க ஒவ்வொரு வாக்கியமும் நீங்க கன்சல்ட் பண்ணணும். நீங்க அந்த கான்பிடன்ஸ் வந்துச்சுன்னா போதும். நீங்க நம்ம பேசுறது தப்பு இல்லைன்னு வந்துட்டா போதும், தப்பு இல்லாம நான் பேசுங்கிற நம்பிக்கை வந்துட்டா போதும், போயிட்டே இருப்பீங்க. இணைக்கப்பட்ட 2 ஒண்ணுதான். இணைக்கப்பட்டுள்ள அறிக்கையை தயவு செய்து மதிப்பாய்வு செய்வோம். Please review the enclosed report. ப்ளீஸ் கொண்டு வாங்க. ப்ளீஸ் find the attached. Review the. ரிவ்யூன்னு அருமையா சொல்றாங்க பாருங்க. ப்ளீஸ் ரிவ்யூ. இந்த பேக்ல இருந்து போகணும் விவேக். Please review the. ரிவ்யூ. ப்ளீஸ் ரிவ்யூ மதிப்பாய்வு செய்யறது. பேக்ல இருந்து பாருங்க. ப்ளீஸ் எடுத்து விட்டீங்க, மதிப்பாய்வு செய்யணும். Attached report, sir. The attached report. போடுங்க. Enclosed வருமா சார்? அருமையா சொன்னாரு, கரெக்டா. சார் enclosed வருமா சார்? என்க்ளோஸ்ட் போடலாம். என்க்ளோஸ்ட்னாலும் ஒண்ணுதான், அட்டாச்னாலும். இப்ப இமெயில்னு வர்றப்ப பொதுவா என்க்ளோஸ்ட்னு போட்டுருவாங்க. அந்த காலத்துல தனி பேப்பர் வைப்பாங்க இல்லைங்களா, இமெயில்லாம் இல்லாத காலத்துல லெட்டர்ல என்க்ளோஸ்ட் போடுவாங்க. இந்த காலத்துல உடனே அட்டாச் பண்ணி விட்டுறாங்களே, இமெயில் அட்டாச். இது வந்து ஒரு இமெயில், ப்ளீஸ் ரிவ்யூ தி அட்டாச் ரிப்போர்ட் என்க்ளோஸ்ட் போட்டு Paste and copy attach பண்ணிடுவாங்க சார். இமெயிலுக்கு Copy and அட்டாச். paste. வெரி குட். ப்ளீஸ் ரிவ்யூ தி அட்டாச் ரிப்போர்ட். அடுத்த வாரம் ஒரு சந்திப்பை திட்டமிடுகிற விரும்புகிறேன். இந்த விரும்புகிறேன் தான் I would like. அவ்வளவுதான். I would like to plan a meeting. மீட்டிங் போடுங்க. அவ்வளவுதான். For next week. ஃபாரே வேண்டாம். Meeting Okay, next week. Next week. நெக்ஸ்ட் வீக் அட்வர்பியல் ஃப்ரேஸ் தான் டைத்தை குறிக்குது.
I would like to plan a meeting next week. எதுவுமே பண்ணக்கூடாது, வேற எதுவும் பார்த்து சூப்பர், அருமையா கொண்டு வந்தீங்க, அவ்வளவுதான். இதுக்குதான் நீங்க டைம் எடுத்துக்கிட்டு பண்ணணும். நீங்க பண்ண வந்துடும். ஒரு பாயிண்ட்ல வந்து இவ்வளவுதானா, இதுதான் திருப்பி கொண்டு வர. இப்ப ஐ வுட் லைக் டுங்கிறது கிராமர் ஸ்ட்ரக்சர். ஐ வுட் லைக் டு உங்கள் கருத்துக்களை எனக்கு தெரிவிக்கவும். Let me know your Ideas. இப்ப பாருங்க இது எப்படி ஒபினியன். அருமையா சொன்னாங்க. let me சொன்னாங்க. let me know let me know Not we know your opinion, sir. let me know தான் இங்க கிராமர் ஸ்ட்ரக்சர். let me know, I would like to let me know மைண்டுக்குள்ள உடனே வந்துடணும். let me know your போடுங்க. இங்க வந்து நீங்க என்ன வேணா யூஸ் பண்ணலாம், ஃபீட்பேக் போடலாம், யுவர் தாட்ஸ் போடலாம். பாருங்க அந்த இடத்துல எப்படி உட்காருது பாருங்க. இது let me know அப்படியே இருக்குது, யுவர் அப்படியே இருக்குது, கிராமர் வேர்டு. இந்த கான்டென்ட் வேர்டு ஒபினியன் போடலாமா சார்? ஃபீட்பேக் போடலாம், தாட்ஸ் போடலாம், ஒபினியன் போடலாம். எப்படி வந்துருச்சு பாருங்க, எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன் பாருங்க. எனக்கு கோதுமை வந்து அதை பார்த்துட்டு லெட் மீ நோ அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் ஆரம்பிக்கணும். ஐ வுட் லைக் டு அப்படிதான் ஆரம்பிக்கணும். ப்ளீஸ் ரிவ்யூ அப்படிதான் ஆரம்பிக்கணும். இந்த ஆரம்பம் தான் தமிழை காட்டிலும் ஆங்கிலத்துல முற்றிலும் மாறுபட்டது. நான் திட்ட புதுப்பிப்பு குறித்து எழுதுகிறேன். புதுப்பிப்பு I'm writing about வெரி குட். new இருங்க, ஐ எம் ரைட்டிங் போடுறீங்களா? ஐ எம் ரைட்டிங். அந்த ஸ்ட்ரக்சர் அருமையா கொண்டு வந்தாங்க பாருங்க. ஐ எம் ரைட்டிங் அப்புறம் என்ன சொல்ல, டூ போடணுமா ஸ்ட்ரக்சர்? இல்ல I'm writing to டூக்கு அப்புறம் இது போடணுமா? இன்ஃபினிட்டிவ் வெர்ப் வந்துருமா? வந்துருச்சுங்களா விவேக்? அப்படியே அந்த ஸ்ட்ரக்சர் ஐ எம் ரைட்டிங் டு அப்டேட் a new plan, sir. இல்ல பிளான் இல்ல ப்ராஜெக்ட் போடுங்க. இது புது ப்ராஜெக்ட், new project, திட்ட இல்ல. அப்படியே ஐ எம் ரைட்டிங் டு அப்டேட் தி ப்ராஜெக்ட். update the project. இவ குறித்து போடுறீங்களா? அப்டேட் அபௌட் தி ப்ராஜெக்ட் அபௌட் போடுறீங்களா? Update about the project. கிளையண்ட் கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க, அவருக்கு நீங்க அப்டேட் பண்றீங்க, அவ்வளவுதான். அங்க அருமையா வந்தது என்னன்னா, ஐ எம் ரைட்டிங் டூன்னு போட்டு இன்ஃபினிட்டிவ் வெர்ப் வந்துருச்சு. எபோட்ங்கிற ப்ரொபோஷன் ப்ராஜெக்ட் லெவல் வந்துச்சு, தி டிட்டர்மினர் வந்துச்சு. ரொம்ப சிம்பிளா முடிஞ்சு போச்சு. வா, நீங்க எப்படி வேணாலும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். பாருங்க, உங்கள் ஆதரவுக்கு நன்றி. Thank you for your support. For your cooperation. போடலாம். thank you Thank you for your support. வெரி குட். இப்ப நல்லா பாத்தீங்க, இது மாதிரி சிம்பிளா உள்ளது பாருங்க. தேங்க் வெர்ப், யூ ஆப்ஜெக்ட், ஃபார் பாருங்க ப்ரொபோசிஷன், யுவர் டிட்டர்மினர், சப்போர்ட் நவுன். பாத்தீங்களா, சப்போர்ட் இங்க வெர்ப் கிடையாது, நவுனு. கரெக்டா பாத்துக்கணும். அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த ப்ரொபோசிஷன் வருது, டிட்டர்மினர் வருது, நவுன் வருது. அருமையா செட் ஆகும். எப்பயும் ஞாபகம், சப்போர்ட் வந்து எப்பயுமே சப்போர்ட் பண்ணு நம்ம வெர்பாவே யூஸ் பண்ணுவோம். அமெரிக்கன்ஸ் வந்து வெர்பை நவுனா யூஸ் பண்ணுவாங்க, நவுனா வெர்பா மாத்தி யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் உடனடி கருத்தை நான் பாராட்டுகிறேன். I appreciate your prompt. Wow. Opinion or view. Appreciate your prompt. feedback கொடுப்பீங்க. I appreciate feedback கொடுக்கறப்ப நமக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். I appreciate your prompt. அருமையா prompt feedback. Prompt. இப்ப இந்த ஃபீட்பேக் இந்த இடம் தான் கான்டென்ட் வேர்டு. இந்த கான்டென்ட் வேர்டை நீங்க எப்படி வேணாலும் கொண்டு போகலாம். யுவர் வியூனே அடிக்கலாம். வியூ, யுவர் ஒப்பீனியன் போடலாம். இந்த கான்டென்ட் வேர்ட்ல என்ன வேணாலும் வெரைட்டி காட்டலாம். நீங்க இந்த ஐ அப்ரிஷியேட் யுவர்ங்கிறத பெருசா வெரைட்டி காட்ட முடியாது. இதுதான் கிராமர் ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷனல் வேர்டு, ரைட்? இந்த ஐ அப்ரிஷியேட் யுவர் ப்ராம்ப்ட்ங்கிறத அப்படியே வச்சுங்க. ஃபீட்பேக், வியூ, ஒப்பீனியன் தான் கான்டென்ட். அந்த கான்டென்ட் வேர்டு மாறிட்டே இருக்கும். வெரி குட் விவேக். தயவு செய்து கீழே உள்ள விவரங்களை பார். கீழே உள்ள Please find the details below. Attached below. Please find the details below. அது சொல்லலாம். Sir, please go through the Find the attachment. கீழே Attach the document போலாம் சார். attachment கிடையாது. Please find the go attachment. through the Find the details below. ரொம்ப பாப்புலரா ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. ப்ளீஸ், தயவு செய்து, ப்ளீஸ் see the following. Below the details, sir.
Follow. the following the following யூஸ் பண்ணிட்டாங்க. What are following details? அவங்க இப்ப மேம் Below. ஒன்னு சொன்னாங்கல்ல அது Below. 100% கரெக்ட். அது Please find the details below. please find or see the details below. Very good. அதுவும் தப்பு இல்லை. ஆனா ஃபாலோயிங்கிறது அமெரிக்கன்ஸ் அடிக்கடி யூஸ் பண்றது. த ஃபாலோயிங்ல கீழே த ஃபாலோயிங், வெறும் ஃபாலோயிங் போடக்கூடாது. ப்ளீஸ் ஃபைண்ட் சி த டீடைல்ஸ் பிலோ. வெரி குட். என் முந்தைய மின்னஞ்சலை தொடர்கிறேன். I continue my previous email. I continue. இப்ப பாருங்க, இல்ல எப்படி கொண்டு வந்தாங்க பாருங்க அவங்க கோதை மேம். ஐ ஃபாலோ அப்படின்னா I follow the previous name. ஃபாலோக்கு அப்புறம் இந்த இடத்துல ஆன் போடணும். On. பை போடலாம். நீங்க எப்படி Previous, sir. My previous. Previous email. I follow up on. இதுதான் ப்ரொஃபஷனல். இது ப்ரொஃபஷனலா நீங்க பண்றப்ப ஐ ஃபாலோ பண்ண ப்ரீவியஸ் இமெயில் நீங்க கிளையண்ட் கிட்ட அப்படிதான் பேச முடியும். ஈவன் வெண்டர்ட்டையும் இப்படிதான் பேசணும். நம்ம ரொம்ப ப்ரொஃபஷனலா பண்ணணும் அப்படின்னா ஐ ஃபாலோ அப் அங்கேருந்து கொண்டு வருவீங்க. இந்த வாக்கிய அமைக்கிறதுல ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா தலைகீழ போகுது. தமிழ்ல எங்க முடிக்கிறோமோ அங்கதான் ஆரம்பிக்கிறோம் இங்கிலீஷ்ல. உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்க. சந்தோஷ், உங்களுக்கு If you have any questions, let me know. இன்னொரு If you have any questions, let me know. வெரி குட். Let me know if you need any clarification. வா அப்படின்னு அப்படியே அடிக்கலாம். அவ்வளவுதான். இப்ப லெட் மீ நோ, எனக்கு தெரியப்படுத்துங்கள். லெட் மீ நோ. இஃப் அருமையா சொன்ன சந்தோஷ். இஃப் யூ ஹேவ் எனி क्वेश्चंस. அவ்வளவுதான். எனி क्वेश्चंस. அவ்வளவுதான். இது ஸ்டாண்டர்டான இங்கிலீஷ். எங்க போனாலும் இது ஒர்க் அவுட் ஆகும். லெட் மீ நோ இஃப் யூ ஹேவ் எனி क्वेश्चंसங்கிறது எல்லாமே கிராமர் ஃபங்க்ஷன் மாதிரி தான். எல்லாமே ஃபங்க்ஷன் மாதிரி. அப்படியே நீங்க ட்ரெயின் கோச் மாதிரி தான். ஒரு ட்ரெயின்ல 10 கோச் இருக்கு. ஒரு விசேஷத்துக்கு இன்னொரு 5 கோச் அட்டாச் பண்ணா அப்படியே அட்டாச் பண்ணி போயிட்டே இருக்கும். அவ்வளவுதான். நீங்க இது பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மின்னஞ்சல் உங்களை நலமுடன் இருக்கும் என்று நம்புகிறேன். I hope you this mail will hope you. I hope you this mail find you well. Very good. I hope this mail This will email, find you well. This email. This email will find you well. Will find போடலாமா? Yes sir. Find. Find you well. வேற ஏதாவது சொல்லலாமா? Sir, mail finds you well னு சொல்லலாம் சார். அதுதான் சொல்லலாம். இந்த will find க்கு பதிலு will find mail finds you well. finds you well. நீங்க இது படிக்கிறப்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறது தான் அது. ஒரு நல்ல உடலும் மனமும் ஆரோக்கியத்தோட இருக்கும். நல்லா இருப்பீங்க. I hope this mail finds you well. will find general. ஃபைன்ஸ்ங்கிறது வெர்பான் சார். சொல்லுங்க. ஃபைன்ஸ்ங்கிறது வெர்பான் சார். அவ்வளவுதான். எஸ்ல முடிஞ்சு இருக்கு இல்லைங்களா? ஃபவுண்ட் ஃபைண்டிங் ஃபைன்ஸ். அந்த வி ஃபைண்ட் திஸ் மெயில்ங்கிறது வீட்டுக்கு வர்றது. சூப்பர் ஏமர சார். கூடுதல் தகவல்களை பெறுவதற்காக நான் எழுதுகிறேன். I write. I am writing for the additional information. நீங்க இப்படி ஒன்று ரைட்டிங் 2 போடுங்க. போட்டு ஒரு இன்ஃபினிட்டிவ் செட் பண்ணிடுங்க. I am writing to get to get போடுங்க. To get additional information. Right. I am writing to get additional information. Further போடுங்க. Further more details. சந்தோஷ், நீங்க சொன்னது further details. நீங்க சொன்னது ரைட், தப்பெல்லாம் கிடையாது. ஆனா ஃபர்தர்ங்கறப்ப இன்னொரு டைட்டா போகும் லாங்குவேஜ். I am writing to get further information. அடிஷனல்ங்கறப்ப லூஸ் வேர்ட் அது. ஃபர்தர்ங்கறப்ப அப்படியே அதை இழுத்து போய் கொண்டு இன்னொரு கோச்சா கனெக்ட் பண்றீங்க. அவ்வளவுதான். I am writing to get further information. I am writing to know get எப்படி வேணாலும் போலாம். பாருங்க விவேக், அந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டே இருக்கா? புரியுதுங்களா விவேக்? புரியுது சார். கொஞ்சம் அப்படியே புரியுது. ஒரு இண்டஸ்ட்ரிக்கு அது மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டே இருக்கும். நீங்க எல்லாமே வாக் த்ரூ பண்ணலாம். தயவு செய்து உங்கள் கருத்துக்களை வழங்குங்க. Please give your opinions. Feedback. இப்ப பாருங்க,
வழங்கவும்னு போடுறப்ப நீங்க போடலாம். இன்னும் ப்ரொஃபஷனலா வேணும்னா ப்ரொவைட் போடுங்க. Please provide your Okay. feedback. Provide. கிவ் தப்பெல்லாம் கிடையாது. ப்ரொவைட் பெட்டர் வேர்டு, அவ்வளவுதான். யுவர் ஃபீட்பேக் தாட் நீங்க அதுல அந்த அந்த கான்டென்ட் வேர்டை மாத்திக்கிட்டே இருக்கலாம். நீங்க ஃபீட்பேக் தாட் கொடுத்தீங்கன்னா இன்னும் வந்து ரொம்ப நெருக்கமா இருக்குது. தாட்ஸ் உரிமையோட கேட்கறது, நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு. ஃபீட்பேக்னா கிளைண்ட் கிட்ட, தாட்ஸ்னா ப்ராப்ளி வெண்டர்ட்ட, அது பார்த்துக்கலாம். நீங்க இதுல வந்து அட்டாச் பண்ணிட்டே போகலாம். யுவர் வியூஸ் போடுங்க, ஒப்பீனியன் போடுங்க. வெரி குட். நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய நம்ம கவர் பண்ணுங்கிறதுனால யார கோதை மேம் நீங்க ரைட்டிங்ல கொஞ்சம் எடுத்துங்க. நம்ம இது எப்படி ஃப்ரேம் மட்டும் பண்ணுவோம். ரைட்டிங் எடுத்து எனக்கு ரொம்ப அருமையா பண்ணீங்க போன வாரம், அது மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்க. எந்த Sure, sir, ஒரு sure. தொந்தரவும் ஏற்பட்டிருந்தால் மன்னிக்கவும். Please, Sorry. சந்தோஷ், please Sorry excuse. for the inconvenience. Sorry for the inconvenience. இன்கன்வீனியன்ஸ் தொந்தரவு. Inconvenience. அப்ப எந்த ஊருன்னா எனி இன்கன்வீனியன்ஸ். ஓகே, எப்படி ஆரம்பிப்பீங்க? For any inconvenience. I apologize. Apologies. I apologize ஐ அப்பாலஜைஸ் போட்டோன்னே For any for the any inconvenience. inconvenience. For any inconvenience only. Inconvenience. சூப்பர். ஏதாவது தொந்தரவு ஏற்படுத்தா என்னை மன்னித்து விடுங்கள்னு போடலாம். மன்னிக்கவும்னா நீங்க மன்னிக்கிறது, மன்னித்து விடுங்கள் நம்ம சொல்றப்ப என்னை மன்னியுங்கள் அப்படிங்கிறப்ப ஐ அப்பாலஜைஸ் ஃபார் தான் கரெக்டா வந்து உட்காரும். அதுதான் ஃப்ரேமிங்ல வர்றது. வெரி குட். ஏம்பர சார், புதுப்பிக்கப்பட்ட ஆவணத்தை இணைக்கப்பட்டதாக காணவும். புதுப்பிக்கப்பட்ட ஆவணத்தை காணவும். இது முன்னாடி இது மாற்றி Please, புதுப்பிக்கப்பட்ட ஆவணத்தை காணவும். வெரி குட். ப்ளீஸ் see, find please find attached. Please find அட்டாச்ட் டாக்குமெண்டா சார்? attached இன்னும் ஒரு வார்த்தை விட்டுட்டீங்க. file, The attached. Updated file document. documents. அவ்வளவுதான் நோட் பண்ணிக்கிங்க. தமிழ் எப்படி வந்திருக்கணும்னா இணைக்கப்பட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட ஆவணத்தை காணவும். அதை நான் மாற்றி எழுதியிருக்கேன். அப்படி எழுதக்கூடாது. இணைக்கப்பட்டுள்ள, அதனால இணைக்கப்பட்டுள்ளதான் கரெக்டா வருங்க. இணைக்கப்பட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட ஆவணத்தை காணவும். சூப்பர், வெரி நைஸ். சார், நமது சந்திப்பு அட்டவணைனா ஸ்கெடியூல். நமது சந்திப்பு அட்டவணை உறுதிப்படுத்த விரும்புகிறேன். I would like to confirm the scheduled meeting. I would like to confirm the scheduled meeting. Our meeting schedule. I would Our like to meeting confirm the meeting schedule. அவ்வளவுதான். அது கரெக்டா, அது ஃப்ளோ வந்துரும். முன்ன பின்ன கரெக்டா போறப்ப தமிழ்ல இப்ப மாத்தி போட்ட மாதிரி கரெக்டா போட்டா வந்துரும். அவர் மீட்டிங் ஸ்கெடியூல். முன்னாடி ஒரு ஸ்கெடியூல் கொடுத்துருக்காங்க, அதை கன்ஃபார்ம் பண்றோம். அவ்வளவுதான். I would like to confirm our meeting schedule கரெக்டான. சூப்பர். உங்கள் ஒத்துழைப்புக்கு நன்றி. Thank you for your support. அவ்வளவுதான். Thanks for your cooperation. Thank you for your support. அதை பேக்ல இருந்து ஒர்க் அவுட் பண்றோம். அவ்வளவுதான். கால வரையறை நீங்க டைம் லைன் சொல்லலாம், டெட் லைன் சொல்லலாம். டைம் லைன்ங்கிறது எல்லாத்தையும் கவர் பண்ண. காலை வரையறை பற்றி உங்களுக்கு அறிவிக்க நான் எழுதுகிறேன். I am writing to ஸ்டார்ட் பண்ணினோம். அருமையா ஸ்டார்ட் பண்ணாரு. I am writing to inform you the timeline. Inform you Inform you the timeline. About the timeline. about the About timeline. Inform you about the timeline. Inform you about the timeline. About the timelines போட்டுருங்க. Timelines. பொதுவா தமிழ்ல கால வரையறை ரெண்டுமே மாத்தி யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இங்க வந்து டைம் லைன்ஸ் போடுறதுதான் முக்கியமா. ஏன்னா மல்டிபிள் டைம் லைன்ஸ் இருக்கலாம். டைம் லைன்ல பிகினிங் டைம் லைன் இருக்கலாம், எண்டிங் டைம் லைனும் இருக்கலாம். நான் நேற்று சொன்ன மாதிரி தான். டெட் லைன்ல வந்து எண்டிங் டைம் லைனை பத்தி பேசுவாங்க. ஜெனரல் டைம் லைன்ல பிகினிங்ல இருந்து ப்ராஜெக்டோட எல்லா ஃபுல் லைஃப் சைக்கிளையும் பத்தி பேசுவாங்க. உங்கள் கலந்து கொள்ளுதலை எனக்கு தெரிவிக்கவும். பாருங்க. Let me know your participation. Wow.
லெட் மீ நோ. இது நீங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிருக்கோம். அவர் கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி பண்ணோம். லெட் மீ நோ. யுவர் இதுக்கு 2-3 Your பார்ட்டிசிபேஷன் கட்டாயமா பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும். கலந்து கொள்ளுதல் அட்டெண்டன்ஸ் அடிங்க. அவைலபிலிட்டி போடுங்க. வெவ்வேறு கார்பரேட் செட்டப்ல வெவ்வேறு வார்த்தை யூஸ் பண்ணாங்க, கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். வெரி குட். சந்தோஷ். கோரப்பட்ட கோப்பை இணைத்துள்ளேன். I attach I attached the requested requested files. requested file. I have attached. அட்டாச் போடுங்க. இணைத்துள்ளேன். I have attached. இணைத்துள்ளேன். முன்னாடி இணைத்துள்ளேங்கிறப்ப I have attached போடுங்க. இணைத்தேன்னா தான் I have attached. I have attached the Requested request doc. file. I attached. Request file. Requested file. Requested file. Requested file. Requested file. இவ்வளவுதான். நீங்க எந்த செட்டிங்ல வேணாலும் நீங்க கம்போஸ் பண்ணிடலாம். தயவு செய்து ஆவணத்தை மதிப்பாய்வு செய்து ஒப்புதல் அளிக்கவும். தயவு செய்து ஆவணத்தை மதிப்பாய்வு செய்து ஒப்புதல் அளிக்க. எப்படி ஆரம்பிப்பீங்க? ப்ளீஸ் please go through the ரிவ்யூ. இல்ல the review. please review Please review the document and confirm that. ரிவ்யூ த டாக்குமெண்ட் and approve that, sir. And approve that அப்ரூவ். ரிவ்யூ த டாக்குமெண்ட் document And and approve. And approve, sir. அண்ட் இருங்க, நீங்க verb தான போடணும். அண்ட் போட்டீங்கன்னா ரிவ்யூ அப்ரூவ் இட். அப்ரூவ் த டாக்குமெண்ட் திருப்பி அடிக்க மாட்டாங்க. அப்ரூவ் இட். ப்ளீஸ் ரிவ்யூ த டாக்குமெண்ட் அண்ட் அப்ரூவ் இட். முடிஞ்சதுங்களா? அப்ரூவ்னா ஒப்புதல் அளிக்கிறதா? வந்துருச்சா? மதிப்பாய்வுனா ரிவ்யூவா? ஆவணம்னா டாக்குமெண்டா? தயவு செய்து வந்துருச்சா? கிளீனா வந்துருச்சு பாருங்க. ப்ளீஸ் ரிவ்யூ த டாக்குமெண்ட் அண்ட் அப்ரூவ் இட். இந்த இடத்துல இட்டுங்கிறது ப்ரொனவுன், இந்த டாக்குமெண்ட்டை குறிக்குது. டாக்குமெண்ட்டை திருப்பி இன்னொரு வாட்டி சொல்ல மாட்டோம், அவ்வளவுதான். உங்களிடமிருந்து விரைவில் பதில் எதிர்பார்க்கிறேன். I am expecting your immediate answer. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்பெக்ட்ங்கிற வார்த்தை I am looking forward. Expect. I am looking forward. I am looking look forward. forward. I look forward. For your fast response. I look forward to your Forward. prompt போடுங்க. Oh, ப்ராம்ப்ட்னா கூட உள்ள குறைச்சல் இல்ல, அதுக்குரிய டைப் prompt answer. Response. ரிப்ளை போட்டாலும் தப்பு கிடையாது. ரெண்டுமே நவுன் தான். ஆனால் லுக் ஃபார்வர்டு இது ஃபார்மலா இருக்குது. நீங்க கிளையண்ட் கிட்ட பேசணும். கிளையண்ட் பண்றப்ப இதுதான் பண்ணணும், இதுதான் பேசணும், இதுதான் இது பண்ணணும். முக்கியம். சில விஷயங்களை தெளிவுபடுத்துவதற்காக நான் I am writing some things for your clarification. I am writing to Clarify something. clarify some information. சொன்னாரு. Clarify some matter. கிளாரிஃபை அடிச்சாரு பாருங்க நீட்டா. கிளாரிஃபைங்கிறது அபிஷியல் வேர்டு. I am writing to clarify few things. Some matter. Some issue. few things போடலாம். few matters போட வேண்டாம். Some things சொன்னா சார். clarify some things. few things போடலாம். few க்கு சம்முக்கு என்ன வித்தியாசங்க? சம்முன்னா கொஞ்சம் குறைச்சா, ஃபியூனா இப்ப பாருங்க, ஃபியூனா 5னா சம்முனா ஒரு 8 போட்டுங்க. நம்பர்ல கொஞ்சம் அதிகமா, ஃபியூங்கிறது கொஞ்சம் குறைச்சா, அவ்வளவுதான். தயவு செய்து விரைவில் பதில் அளிக்கவும். Please answer immediately. Please answer. Please. Sir, please reply கொடுக்கலாமா சார்? Promptly. டைம் போடலாம். இந்த இடத்துல ரிப்ளை நான் மெயில் தானே சார் நம்ம கொடுக்குறோம். வெர்பா நவுனா? ரிப்ளை வெர்பா நவுனாங்க? ரிப்ளை நவுன் சார். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. வெர்பா நவுனா? வெர்ப் சார். ப்ளீஸ் ஆன்சர் இந்த இடத்துல, அதனாலதான் கரெக்டா பாத்துக்கணும். ரிப்ளை நீங்க ப்ராம்ப்ட்லி போடுங்க. இமிடியேட்லி அவங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ற மாதிரி கூட இருக்கலாம். நீங்க தப்பு கிடையாது. இமிடியேட்லி போட்டாலும் தப்பு கிடையாது. உங்கள் குறிப்புக்காக மின்னஞ்சலை அனுப்புகிறேன். இது பாருங்க, சந்தோஷ் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். உங்கள் குறிப்புக்காக ஃபர்ஸ்ட் செட் பண்ணுங்க. I am sending the email. I am sending the mail for your அருமையா சொன்னாங்க. ஸ்ட்ரக்சர் பண்றாங்க பாருங்க. கிராமர் ஸ்ட்ரக்சர். ரெஃபரன்ஸ் போடுங்க. reference.
கரெக்டா அவங்களுக்கு வந்து அந்த ஃபுல் ஃபார்முலேஷன் வந்துருச்சு. இவ்வளவுதான் கடற்கடன்னு அந்த அந்த கான்டென்ட் வேர்டு மட்டும் முடிச்சிட்டாங்கன்னா போதும். ஐ எம் சென்டிங் தி ரெஃபரன்ஸ் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க அப்படின்னு. விவேக் சவுண்ட் வருது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சந்தோஷ், உங்கள் உடனே கவனத்திற்கு நன்றி. Thank you for your Thank you for prompt. your prompt response. Prompt response. ரெஸ்பான்ஸ் இல்லையே. கவனத்திற்கு. Attention sir, attention. Prompt attention. வெரி குட், வெரி குட். தேங்க் யூ ஃபார் யுவர் இமிடியேட் Prompt அட்டென்ஷன். Immediate attention. பொதுவா Immediate ப்ராம்ப்ட் போட மாட்டாங்க. தேங்க் யூ ஃபார் யுவர் immediate attention. இமிடியேட் அட்டென்ஷன். ஸோ இதுக்கப்புறம் உள்ளது கொஞ்சம் குயிக்காக பார்க்கலாம். 15 மினிட்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா, எனக்கு அப்படியே ஃப்ரேம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சந்தோஷ் எடுத்துக்கிட்டு திட்டத்தின் நிலை குறித்து உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். எப்படி ஃப்ரேம் பண்ணுவீங்க அதை மட்டும் கரெக்டா I would சொல்லுங்க. like to inform I would like to inform about the status of the plan. திட்டம்னா I ப்ராஜெக்ட். would like to திட்டம்னா project. ப்ராஜெக்ட். Okay. I would like to I would like to inform I would like to inform the status of the project. the status of the plan project. அவ்வளவுதான். I would like to inform the status of ஒரு client கிட்ட இப்படி தான் பேச முடியும். I would like to inform the status. Do you have some time? Do you let me know your availability? I would like to பாருங்க, I would like to inform the status of the project or update the status of the project. Update போட்டாலும் தப்பு கிடையாது. சூப்பர். கோதை மேம், உங்களுக்கு தான் அது கரெக்டா எப்படி inform me. ஏதேனும் நடவடிக்கை தேவைப்பட்டால் தயவு செய்து எனக்கு தெரியப்படுத்துங்க. அப்படியே Please inform me. Please let me know. Please let me know. Let me know. Please let me Please know. Please let me know if there is any action. If you need any action. ஏதோ நடவே இல்ல. Please let me know If you need any need sir, if you need. ஏதேனும் நடவடிக்கை இப்படி சொல்லலாம். தேவைப்பட்டால். Please let me know. If you need If you need us. நடவடிக்கை தேவைப்படும். நடவடிக்கைனா any clarification. Let me know if you need If any if any action Needed. is needed. is needed. Is needed. Passive voice. தேவைப்பட்டால். Let me know if any If action. any action is needed. If any action is needed, அப்படியே நீங்க திருப்பி பண்ணலாம். If any action is needed, Please let me know. Please let me know. கவனக்குறைவுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். I'm apologizing. Apologize. I apologize for my Or my mistake, sir. இப்போ இது வந்து ஓவர் சைட்டுமாங்க. oversight. அது ஓவர் சைட்டுமாங்க. கேர்லெஸ்னஸ். எஸ் நவுன். ஓவர் சைட்டுங்கிறது கரெக்டான வார்த்தை. கேர்லெஸ்னஸ் போட ஓவர் சைட் அமெரிக்கனைஸ்டு வெர்ஷன். ஓவர் சைட் அது அது கவனக்குறைவு கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சுங்கிறது. அது இணைக்கப்பட்டுள்ள சுருக்கத்தை காண்க. Let me நோ. Please see the attached summary. அவ்வளவுதான் வந்துட்டு பாருங்க. அவ்வளவுதான். Please see the attached summary. attached summary. அவ்வளவுதான் சம்மரி. ஒரு ப்ராஜெக்டோட சம்மரி ஒரு அட்டாச்மெண்ட்ல போட்டுருக்கோம். அவ்வளவுதான். ரைட். Let's move forward. உங்கள் ஒப்புதலை கோர நான் எழுதுகிறேன். கோதைமா அப்படியே. I'm writing to. Request. I'm writing. கோரங்கிறது நீங்க வர்றதுக்கு முன்னாடி பேசணும் இல்லீங்களா? Request your approval. Request. I'm writing to request your approval. Your approval. Your approval முடிஞ்சது. எவ்வளவு அருமையானது பாருங்க. I am requesting. I am writing. I'm writing. விவேக், உங்களுக்கு இது கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? I am writing to request. இதுவரையில உங்களுக்கு சார் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். அந்த ஃப்ரேம் அப்படியே இருக்கு பாருங்க. Your approval. Your approval. கோதை மேம், அப்ரூவல் என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுங்க?
Approval. Noun, sir. Noun, sir. Noun, sir. Now. யுவர் வந்து அழகா உட்கார்ந்து இருப்பாங்க. Pronoun, sir. Pronoun. டு ரெக்வெஸ்ட் இன்ஃபினிட்டிவ் வெர்ப் ஐ அம் ரைட்டிங் என்ன ஃப்ரேஸ் பாருங்க. எவ்வளவு பெரியதா இருந்தாலும் நீங்க வந்து அழகா இங்கிலீஷ்ல ஃப்ரேம் பண்ணிடலாம். அந்த மாதிரி உங்கள் உடனடி பதிலுக்கு நன்றி. Thank you for your prompt answer. Thank you for your prompt response. Prompt response. Prompt response. Prompt reply. Prompt response. ரிப்ளை ஆர் எது வேணாலும் போட்டுக்கோங்க. ரெஸ்பான்ஸ்ங்கிறது கொஞ்சம் அஃபிஷியலா நல்லா இருக்கும். அந்த வேர்டு வந்து இதா இருக்கும். இணைக்கப்பட்ட விலை பட்டியலை பார்க்கவும். Please Please find the attached price list. Price see list, that. tariff, Please see the attached price list. Tariff. list. Okay, sir. Tariff. Okay, sir. See the attached price list. attached tariff. Tariff. டாரிஃப்ங்கிறது ஒரு கார்ப்பரேட் லெவல்ல போயிடுது. நிறைய பேர் இன்வாய்ஸ்னே சொல்லுவாங்க அமெரிக்கன்ஸ். Yes, sir. Invoice. நிலுவையில் உள்ள பணிகளை நான் தொடர்ந்து செய்து வருகிறேன். விவேக் ஏம்பர சார் எப்படி இப்போ கம்போஸ் பண்ணுவீங்க? நிலுவையில் I have been. நான் தொடர்ந்து செய்கிறேன். Incomplete job. I have been done. இருங்க, ஐ ஃபாலோ அப் போடுங்க. I follow. ஆன் போடுங்க, ஃபாலோ பண்ணா போடுங்க. Follow up on. follow up on the pending Pending work. pending task. Works. டாஸ்க் போடுங்க. Task. ப்ளூரலா போடுங்க. Pending tasks. நிலுவையில் உள்ளது இது. இன்னொன்னு வந்து அன்பினிஷ்டு டாஸ்க் போடலாம். அன்பினிஷ்ட் நல்லா பாருங்க. அந்த இடத்துல கான்டென்ட் பில் எப்படி மாறுதுன்னு பாருங்க. அப்புறம் பாருங்க ரிமைனிங் போடலாம். அது எப்படி மாத்துறேன் பாருங்க. ஐ ஃபாலோ பண்றேன். அது தொடர்ந்து நான் ஃபாலோ பண்றேன். பாக்கி உள்ள வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், செய்யறேன், ஃபாலோ பண்றேன் அப்படிங்கிறது தான். தயவு செய்து தேவையான ஆவணங்களை வழங்கவும். Please provide the required documents. Please provide the required documents. Required documents. வெரி தேர் ஓகே போடுறீங்களா? ப்ளீஸ் ப்ரொவைட். Please provide the. Please provide the required documents. இந்த ஆர்டிகிள் வந்து போட்டு சூப்பர். இது வந்து ஒரு டிபிக்கல் ஒரு I hope. திங்கட்கிழமை காலையில I hope you I hope you have I weekend. hope you Your had வெரி நைஸ். you had a nice weekend. You had a nice weekend. I hope you had a nice weekend. அவ்வளவுதான் வந்துருச்சு பாருங்க. இதுதான் நம்ம merge ஆகி immerse ஆகி படிக்கிறப்ப வந்துரும். I hope you had a nice weekend. I hope you had a nice weekend. நீங்க எல்லா வாக்ஸ் ஆஃப் லைஃப்லயும் உங்க திங்கட்கிழமை காலையில வந்து அதை சொல்லுவாங்க. இது பாருங்க ஏன் சார், நான் ஒரு சந்திப்பை கோருவதற்காக எழுதுகிறேன். I am writing. I am writing. To request One request. meeting, sir. I am writing to I'm writing to request. அவ்வளவுதான். Yeah, meeting. Yeah, meeting. To request your meeting. Request a meeting. அவ்வளவுதான், முடிஞ்சது. பாருங்க அப்படியே விவேக் நான் சொல்றது புரியுதுங்களா? அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். நீங்க இப்ப தமிழ் இல்லாம இங்கிலீஷ் வந்து அந்த சிச்சுவேஷன் வரப்ப அப்படியே ரைட்டிங் டு சொல்றீங்க. நீங்க ஃபுல்லாவே இமெயில் கம்யூனிகேஷன் தான் பண்ணணும். அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே வந்துரும். அவ்வளவுதான். இது உங்களுக்கு பொருத்தமா என எனக்கு தெரிவிக்கும். அருமையா Let me know. Whether it's fit for you, whether it's adapt for you. If it adapt for you, if it is adapt for you. Suitable போடுங்க. Suitable for you. Okay. இப்பதான் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. அமெரிக்கனைஸ்டு வெர்ஷன்ல அடிக்கடி நீங்க பார்க்கலாம். அது இந்தியால அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். லெட் மீ நோ.
லெட் மீ நோ if வந்து அப்படியே வச்சுக்குவாங்க. இந்த கிராமர் ஸ்ட்ரக்சரை மாத்த மாட்டாங்க. if it போடுவாங்க. if it works போடுவாங்க. for you போட்டுருவாங்க. அவ்வளவுதான். நோட் Yes, sir. பண்ணிருக்கேன். let me know if it works for you. If it works for you. Yes. work out. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா சந்தோஷ்? Yes, sir. நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். நான் அவ்வளவுதான். நினைச்சேன் பட் அந்த படம் பார்த்தேன், எனக்கு ஒர்க் ஆகலாம்பாங்க. எனக்கு பிடிக்கல அந்த படம், எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்கும். அந்த ஒர்க் ஆகுது, எனக்கு பொருத்தமா இல்ல, எனக்கு ஒர்க் அவுட் ஆகல அந்த மாதிரி சொல்றப்ப அவ்வளவுதான். இட் ஒர்க்ஸ் ஃபார் யூ. சூப்பர் சூப்பர். நம்ம புஷ் பண்ணலாம், ஒரு 10 நாள் பண்ணிடலாம். ஏதேனும் குழப்பம் கோதை மேம், ஏதேனும் குழப்பம் ஏற்பட்டிருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். I apologize. ஃபார் போட்டுங்க உடனே. I apologize for for the confusion. for Any any confusion. confusion. அவ்வளவுதான். எனி கன்ஃபியூஷன் அதோட முடிஞ்சது. வேற I எதுவுமே apologize for any வேண்டாம். confusion. வேற எதுவும் ஏற்பட்டிருந்தாலும் குழப்பம் ஏற்படுறதுதான் கன்ஃபியூஷனே. ஸோ அதுல வந்து ஐ அப்பாலஜைஸ் ஃபார் எனி கன்ஃபியூஷன். எவ்வளவு சிம்பிளா முடிச்சிச்சு பாருங்க. கஷ்டம் மாதிரி தெரியுது, அவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. சந்தோஷ், இந்த மின்னஞ்சலை பெற்றதை உறுதிப்படுத்தவும் ரொம்ப முக்கியமானது. விவேக், இது மாதிரி தான் முக்கியமா பார்க்கணும். ப்ளீஸ் Confirm. Please Please confirm. confirm. Please confirm. acknowledge. Oh, Please acknowledge. acknowledge. முக்கியமான வார்த்தை. Please acknowledge. Please acknowledge the receive. Receipt. Receipt. of this email. Receipt Receipt of this email. Receipt of this. இந்த இடத்துல ப்ளீஸ் அக்னாலஜ் ரெசிப்ட் ஆஃப் திஸ் இமெயில். இது வந்து அந்த காலத்துல வந்து இமெயில் இல்லாதப்ப ப்ளீஸ் அக்னாலஜ் த ரெசிப்ட் ஆஃப் த லெட்டர்மாங்க. இப்போ வந்து இமெயில்மாங்க. த ரெசிப்ட் ஆஃப் திஸ். விவேக், இந்த மாதிரி விஷயம் தான் கரெக்டா நோட் பண்ணிக்கணும். நீங்க கம்யூனிகேட் பண்றப்ப ரெசிப்ட் ஆஃப் திஸ் இததான் சொல்லணும். சூப்பர். ப்ளீஸ் அக்னாலஜ்னா உறுதிப்படுத்துவாங்க சார். அக்னாலஜ்னா ஒத்துக்கிறது. அதாவது எனக்கு கிடைச்சிருச்சுன்னு ஒத்துக்குங்க. அக்னாலஜ் பண்ணுங்கன்னாக்கா ஒத்துக்குங்கன்னு அர்த்தம். அக்னாலஜ் பண்ணுங்கன்னு எனக்கு வந்துருச்சு, எனக்கு சம்மதம். என்ன சம்மதம்? ரிசீட் நான் கையில வாங்கிட்டேங்கிறத சம்மதிக்கிறேன். நான் கையில உண்மையிலே வாங்கிட்டேன். அந்த காலத்துல மணி ஆர்டர்ல பண்ணுவாங்க பாத்தீங்களா, அக்னாலஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? இந்த மணி ஆர்டர் வந்து அக்னாலஜ்மெண்ட் வேணும்னு பணத்தை வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட்லயே பின்னாடி ஒரு கார்டு வச்சு அனுப்புவாங்க சார். அவ்வளவுதான். அதான் அக்னாலஜ்மெண்ட் லெட்டர். அங்க கையெழுத்து வாங்கிட்டு நமக்கு திருப்பி வரும் சார் அது. அவ்வளவுதான். அவரு இப்ப போஸ்ட் ஆபீஸே இல்லாத காலத்துல யங்ஸ்டர்ஸ்க்கு பெருசா தெரியாம இருக்கலாம். ஏகம்பர சாருக்கு தெரியும். 5 ரூபா வரும் அங்க இருந்து, கும்பகோணத்துல இருந்து திருச்சிக்கு 5 ரூபாய்க்கு 5 ரூபா பணத்தை அவர் கொடுப்பாரு. போஸ்ட்மேன் கொடுத்துட்டு இந்த அக்னாலஜ்மெண்ட் லெட்டர்ல என்கிட்ட சைன் வாங்கிக்குவார். அதுதான் 5 ரூபா 10 ரூபா மணி ஆர்டர் பண்ணுவாங்க. ஞாபகம் இருக்கா சார்? ஏகம்பர சார்? எஸ், கண்டிப்பா சார். அதுக்கு போஸ்ட்மேனுக்கு 5 பைசாவும் கொடுப்போம் சார் கொடுக்கறதுக்கு. அதான் அக்னாலஜ்மெண்ட். விவேக் கேட்ட கேள்விக்கு அதான் பதில். அக்னாலஜ்மெண்ட்னா நான் வாங்கிட்டேன்னு ஒத்துக்கிறது. ஏன்னா அவ்வளவு முக்கியமான விஷயம். ப்ளீஸ் அக்னாலஜ் தி ரிசீட் ஆஃப் திஸ் இமெயில். அவர் படிச்சாரா படிக்கலையா, ப்ளூ டிக்கா, ரெட் டிக்கா, கிரீன் டிக்கா, எல்லா டிக்கும் பார்க்கணும். நெக்ஸ்ட் மேம், அடுத்த கட்டம். I would like to discuss about the further activities. Very good. I would like to discuss போடுங்க. Discuss about the further activities. About the next step போடுங்க. Next step. Okay. About next step. போடுங்க. அவ்வளவுதான். அவ ரொம்ப சிம்பிளா முடிச்சுங்க. About the next steps விவாதிக்க விரும்புறேன். Next steps. About the next steps. போடு. அது வந்து நீங்க படிச்சு பாக்குறப்ப நீங்க அடுத்த வாட்டி கரெக்ட் பண்றப்ப எதெல்லாம் விட்டுருக்கோ பண்ணிடுவீங்க. சூப்பர். சந்தோஷம். இணைக்கப்பட்டுள்ள முன்மொழிவை பதிப்பாய்வு செய்யவும். Please review the attached முன்மொழிவு சார். முன்மொழிவு முன்னாடி பார்த்திருக்கோம். ப்ரொபோசல். Please ப்ரொபோசல். Yeah. Review the attached proposal. Attached proposal. Yeah. தமிழ்ல என்ன மாதிரி அழகான வார்த்தை பாருங்க. சூப்பர்.
சார் ரெவ்யூ வேண்டாமா சார்? ரிவ்யூ கட்டாயமா வேணும், கட்டாயமா வேணும். ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் பாருங்க, அதை படிச்சு பார்க்குறப்பே தெரியுது. அட்டாச் ஒரு புதுப்பிப்பை வழங்க நான் எழுதுகிறேன். I'm writing to give you a அவ்வளவுதான் 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 கொண்டு update. வந்துருங்க. அவ்வளவுதான். இந்த I'm இடத்துல writing என்ன to பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சா மாறுதுங்கிறது தான் முக்கியம். give you the update. I am writing to give you போட்டுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. Give you And an update. அப்டேட். இப்போ சொல்லுங்க கோதை மேம், அப்டேட் இங்க verb நவுனா? And, நவுன் சார். noun, sir. Noun. ஆனா அப்டேட் எப்பயுமே நம்ம And- verb யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல ரைட்டிங் டு கிவ்னு போட்டுட்டு அப்புறம் நவுன் தான் நவுனா மாத்திரம் பார்த்தீங்களா? அதனாலதான் டிட்டர்மினர் போடும். எவ்வளவு பளிச்சுன்னு உட்கார்ந்து பாருங்க, அதுல அதுதான் முக்கியம். அது நீங்க நவுனா verb-ஆன்னு கண்டுபிடிச்சிட்டாலே போதும், பாதி கிணறு தாண்டிட்டோம். இன்னொரு 2 or 3 பண்ணிக்கலாம். உங்கள் புரிந்து கொள்ளுதலுக்கு தேங்க்ஸ் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங்கா சார்? தேங்க்ஸ் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். சூப்பர். ஏதேனும் கோதுமை ஏதேனும் மாற்றங்கள் தேவைப்பட்டால் லெட் மீ நோ let me know if you need any changes. if you If you need any changes. yeah, if you need any changes, let me know if you need any changes. Super. தாமதமான பதிலுக்கு மன்னிப்பு I கேட்டுக்கொள்கிறேன். apologize for For the late reply. Late reply. For the delay in reply. response. delayed 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 response. delayed Delayed response. reply. சரியா பண்ணிருக்கோம். வெரி குட் வெரி குட். ரெண்டுமே ரைட் தான். லேட் ரிப்ளை ரைட் தான், டிலே இன் ரெஸ்பான்ஸ்னாலும் ஓகேதான். ரெண்டு நவுனை போடுறீங்க. இங்க லேட் ரிப்ளைல ஒரே ஒரு நவுனை போட்டு ஒரு அட்ஜெக்டிவ் போடுறீங்க, அவ்வளவுதான். சந்தோஷ், உங்கள் குறிப்புக்கான இணைப்பை கண்டறியவும். Let me check your Please find your Please find the attached find your attached. Please find attached இல்ல உங்கள் குறிப்புக்கான please find your attachment. Find the attachment for your reference. for your Your reference. எழுதிடுவோமா? ஒன்னும் டவுட்டே வேண்டாம். Please find the attachment. உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக உங்க அட்டாச்மெண்ட் நான் போடுறேன். உங்க find the டீமுக்கு attachment for your reference. for எதுக்கு நான் ரெஃபரன்ஸ்ல என்னன்னா பின்னாடி வேணும்னா அவங்க ரெஃபர் பண்ணிக்குவாங்க. அதுக்காக okay. அவங்க டீமுக்கு அனுப்பிட்டாரு. டீம் மேனேஜருக்கு இந்த வெண்டர் சைட்ல இருந்து போகுது, அவ்வளவுதான். விளக்கம் கேட்டு எழுதுகிறேன். I'm writing to to know your Request for explanation. I'm writing to Know your explanation, sir. your explanation. விளக்கம் கேட்டு. I'm writing to Get your explanation. போடலாம். வேற என்ன போடலாம்? Ask your explanation. Ask your explanation. யுவர் போடலாமா? இப்ப பாருங்க, எக்ஸ்பிளனேஷன் பதில் வேற ஏதாவது ஒரு வார்த்தை இருக்குமா? Reply. இல்ல விளக்கம். Clarification, sir. Clarification. கிளாரிபிகேஷன்ங்கிறப்ப அது பொலைட்டா போயிடும். எக்ஸ்பிளனேஷன்ங்கிறப்ப குற்றவாளி கூட நிப்பாட்டுற மாதிரி ஆயிடுது. Okay, sir. I am asking to ask your clarification. Your கூட தேவையில்ல. Ask. I'm writing to ask. I'm writing. Clarification, sir. and அப்படி போட்டுருங்க. அதுல எது வேணாலும் போட்டுக்கலாம். ஏங்கிறது கிளாரிபிகேஷனுக்கு, அண்ட்ங்கிறது எக்ஸ்பிளனேஷனுக்கு. அது ரொம்ப யோசிக்கணும். I'm writing to ask for an explanation. To ask for போடுங்க. போட்டுருங்க. இப்ப நீங்க வந்து and இப்படி இந்த ஆர்டர்ல போடுங்க. and a உங்களுக்கு விருப்பமான லாஸ்ட் இதுதான். உங்களுக்கு விருப்பமான நேரத்தை எனக்கு தெரியப்படுத்துங்கள். Let me know your available time. அது Let me know your let me know preferred time போடலாமா? Preferred time, yes, sir. prefer போட்டா இன்னும் பரவாயில்லையா? அது ஒரு சின்ன சேஞ்ச் தான். Preferred. கிளையண்ட் அப்படிதான் பண்ணிருப்போம். அவங்களோட ப்ரிஃபர்ட் டைம் தான் கேட்போம். சூப்பர். ரொம்ப நல்லா பண்ணீங்க. நிறைய क्वेश्चंस
நாங்க ப்ரொனவுன் கொஞ்சம் எடுக்கிறப்ப சந்தோஷ் வரல. ஆனா இந்த வீடியோவை நீங்க பாத்துக்கலாம் சந்தோஷ். Yes, sir. சூப்பர். இது பண்ணுங்க. நான் வீக்கெண்ட்ல ஒரு இது மட்டும் அந்த ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் அனுப்புறேன். அதை நீங்க பாருங்க. நம்ம செவ்வாய்க்கிழமை மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச். Thank you, sir. Thank you, Thank you very Thank you, much. sir. Good night, Thank you, sir. Good night, sir. Good night. Good night, sir. Right, sir. Have a nice weekend.